ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான எல்லாரோட ஃபேவரட்டான பாதுஷா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸ்வீட் ரெசிபீஸ்லேயே ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி இது தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ படி அப்படியே பண்ணிங்கன்னா பெர்ஃபெக்டாக பேக்கரி சுவையில் நீங்களும் வீட்டில் பண்ண முடியும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவு மைதா சேர்த்துக்கோங்க. இது 400 கிராம் அளவு மைதா இருக்கும். நீங்கள் கோதுமை மாவில் கூட பண்ணலாம், ஆனால் பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி அந்தளவுக்கு சுவை வராது. அதுக்காக மைதாவில் பண்ணியிருக்கோம். இது கூட 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட 1/2 கப் அளவுக்கு நெய் இல்லைன்னா டால்டா, ரெண்டில் ஏதாவது ஒன்று நல்லா உருக்கிட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூடாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருந்தால் ஓகே. இப்போது இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த நெய் நம்ம மாவில் எல்லா இடத்துலையும் படுறது அளவுக்கு கை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்மளுடைய பாதுஷாக்கள் நல்ல லேயராக சூப்பராக வரும். ஸோ இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இது போல் கலந்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்தாச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எனக்கு ஒரு 1/4 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருந்தது. நீங்கள் தண்ணிக்கு பதிலாக தயிர் கூட சேர்த்து பிசையலாம். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். மாவு ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு பெர்ஃபெக்டாக இருக்கான்னு எப்படி செக் பண்ணுறதுனா பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பிக்கும்போது லேயராக வருதில்ல, மாவுக்குள்ளே நிறைய லேயர்ஸ் இருக்குது. ஸோ இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இதை இப்போது நல்லா உருண்டையாக உருட்டிட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே அதை ஊற விட்டுருங்க. இது இப்போ ஒரு ஓரமாக இருக்கட்டும். வேறு ஒரு கடாயில் 2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நம்ம 2 கப் அளவு மாவு சேர்த்தோம்ல, ஸோ 2 கப் அளவு சர்க்கரை, 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் நம்ம மாவு அளக்குறோமோ அதே கப்பில் மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்துக்கிறணும். தண்ணியும் சேர்த்தாச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் போல் குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ முற்றிலும் ஆப்ஷனல். இது ஒரு கலருக்காக தான் சேர்க்குறோம். நல்ல ஒரு எல்லோயிஷ் கலர் கொடுக்கும், அதுக்காக சேர்த்துருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கேசரி பவுடர் கூட சேர்க்கலாம். கடைகளில் சேர்ப்பாங்க, அதனால தான் அந்த கலர் கிடைக்குது. இதில் கொஞ்சம் போல் வாசனைக்காக ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள். இது ஒரு கம்பி பதம் வரணும். அது வரைக்கும் நம்ம பாகு காய்ச்சி எடுத்துக்கிறோம். நம்ம பூந்தி லட்டுக்கெலாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பாருங்கள். விரலில் தொட்டுட்டு இது போல் இழுத்தீங்கன்னா ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகி உடையும். இதுதான் ஒரு கம்பி பதம். இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம பிசைஞ்சு வச்ச மாவும் நல்லா ஊறியிருக்கு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக லேயராக வருது. இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா ஊறி இருக்கணும் மாவு. இப்போ இதிலேருந்து சின்ன உருண்டைகளாக எடுத்துகிட்டு உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டிக்கோங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டணும். இப்போது நல்லா உருட்டியாச்சு. இப்போ லேசாக உள்ளங்கை வச்சு அமுத்தி கொடுங்க. அதுக்கப்புறமா இதில் ஒரு சின்ன ஓட்டை போடணும் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம உளுந்த வடைக்கெலாம் ஓட்டை போடுவோம்ல, அதே போல் தான். போல் ஓட்டை போட்டால் தான் நம்மளுடைய பாதுஷாக்கள் நல்ல லேயராக கிடைக்கும், நல்லா வெந்து வரும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம். இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுகளையும் உருண்டையாக உருட்டி கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. நம்ம பாதுஷாவை எடுத்து உள்ளே போட்டோம்னா அதில் சத்தம் கூட வரக்கூடாது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். அதில் எந்த ஒரு மாற்றமே ஏற்படலை. லேசாக தான் முட்டையாக வருது. அதுவும் நம்ம பாதுஷாவை போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் வருது. ஸோ இதுதான் கரெக்டான பக்குவம் நம்ம எண்ணெய் வைக்கிறதுக்கு. பாதுஷாக்கள் எல்லாத்தையும் போட்டதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிடுங்க. இப்போ நான் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டேன். இப்போது 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நீங்கள் வெளியில் எடுத்துடணும். பாருங்கள், நம்ம பாதுஷாக்கள் எவ்வளோ சின்னதாக போட்டிருந்தோம், எவ்வளோ உப்பி வந்திருக்கு பாருங்கள். இந்த பாதுஷாக்களை கரண்டி வச்சு திருப்புறதுக்கு பதிலாக இது போல் சின்ன குச்சி இல்லை சினுக்கரிக்கெலாம் யூஸ் பண்ணி நம்ம திருப்பலாம்.
அப்போ வந்து நம்மளுக்கு பாதுஷாக்கள் உடையாமல் கிடைக்கும். நீங்கள் எண்ணெயிலேருந்து ஒரு டைம் வெளியில் எடுத்துட்டிங்கன்னா அது தானாகவே நல்லா ஹார்டாயிரும். ஆனால் எண்ணெயில் இருக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி குச்சி வச்சுட்டு திருப்பி விடுங்க. இல்லை நீளமான ஸ்பூன் வச்சுருந்தீங்கன்னா அது வச்சு கூட திருப்பலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பாதுஷாக்கள் சூப்பராக ஃப்ரை ஆகி வந்திருக்கு. நல்லா பொரிஞ்சிருக்கு பாருங்கள். அந்த லேயர்ஸ்லாம் இப்போவே தெரியுது, நல்லாவே தெரியுது. இதை நம்ம இப்போது வெளியில் எடுத்துகிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாதுஷாக்கள் ரொம்ப சூடாக இருக்கும்போது நம்ம ஜீராப்பாகில் போடக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா நிறைய ஜீராப்பாக இது உறிஞ்சிரும். ஸோ இதை வெளியில் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஜீராப்பாகில் சேர்த்துருங்க. பாருங்கள், ஜீராப்பாகு ஓரளவுக்கு மிதமான சூட்டில் இருக்குது. இதுவுமே ரொம்ப சூட்டில் இல்லை. இதில் நான் கொஞ்சம் போல் கலர் பொடி சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கலர் பொடி சேர்த்தேன். அதனால் ரொம்ப ஆரஞ்சு கலரில் இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம பொரிச்சு வச்சுருக்க பாதுஷாக்களை சேர்த்துடணும். சேர்த்துட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் இதை ஊற விடுங்க போதும். உங்களுக்கு பாதுஷாக்குள்ளே நிறைய ஜூஸியாக இருக்கணும், அந்த சுகர் சிரப் வந்து நல்லா இறங்கி இருக்கணும்னு ஆசையாக இருந்ததுன்னா பாதுஷாவும் நல்லா சூடாக இருக்கணும். அதே போல் சுகர் சிரப்பும் நல்லா சூடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு பர்சனலாக அந்த மாதிரி இருக்கிறது பிடிக்காது. கடைகள்லையுமே பார்த்திங்கன்னா பாதுஷாக்குள்ளே வந்து கொஞ்சமாக தான் சுகர் சிரப் வந்து இறங்கியிருக்கும். அதனால் அந்த மாதிரி நான் செய்கிறதுனால பாதுஷாக்களை ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சுட்டு சர்க்கரை பாகையும் வெதுவெதுப்பான சூட்டில் வச்சுட்டு சேர்த்துருக்கேன். ஸோ அப்போ வந்து வெளியில் நல்ல ஜூஸியாக, உள்ளே கொஞ்சமாக ஜூஸியாக இருக்கும், அதே சமயம் சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி சர்க்கரை பாகை எடுத்து அது மேலே ஊற்றி விடுங்க. இப்போவே நல்லா உறிஞ்ச ஆரம்பிச்சிருச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா வெளியில் எடுத்துகிட்டு அதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டிங்கன்னா அது நல்லா வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு 4 நாள் வரைக்கும் கூட வச்சு சாப்பிடலாம். கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா 1 வாரம் கூட வச்சு சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு. நம்ம வந்து ஒரு கம்பி பதம்க்கு பாகு காய்ச்சிடும்ல, அதனால் இது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. அப்படி நீங்கள் ஒரு கம்பி பதத்தை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பிசு பிசுன்னு ஆயிரும். அதனால் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மேலே கொஞ்சம் போல் பிஸ்தா இல்லைனா வந்து முந்திரி இதெல்லாம் தூவி அலங்கரிச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை தேங்காய் துருவல் கூட நீங்கள் வந்து மேலாப்பில் தூவி விடலாம். அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.